ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ராவல் மினி பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு சென்னை போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நானும் தம்பியும் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ அக்கா வந்து என்னையும் தம்பியும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து பஸ் ஸ்டாப் வந்திருந்தா. நாங்கள் போய் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பஸ்ஸுமே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை நம்பி தனியாக வந்து விடுறாங்க அப்படின்ட்டுன்னு. என் தம்பிலாம் இருக்கா, பட் ஆனால் அவனால் கணக்கில் சேர்க்கக்கூடாது. தனியாக ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி தான் இது எனக்கு இருந்துச்சு. எனக்கு நம்பவே முடியல, எங்கள் வீட்டில் என்னை நம்பி அவ்வளோ தூரம் விட்டுறாங்களா அப்படி. லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் நானும் அக்காவும் போயிருந்தோம். பட் ஆனால் அப்போ வந்து அக்கா கூட இருந்தனால எங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டாங்க. இந்த டைம் நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக சென்னை வந்து ரீச் ஆகும்போது செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. அத்தோடைய ஃப்ரெண்டு தான் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணாங்க. ஸோ வீட்டுக்கு போய் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அப்படி கடையிலே வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமே வந்து முடிச்சிட்டோம். பூரி வச்சு கிழங்கு வச்சு சூப்பராக இருந்தது சாப்பாடு. எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பூரி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போது சென்னைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு பார் கவுன்சிலிருந்து மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நானும் தம்பி வந்து வந்திருந்தோம். ஸோ பார் கவுன்சிலுக்கு போய் என்னுடைய ஒர்க் எல்லாத்தையுமே நான் வந்து முடிச்சுட்டு ஓகே, இதுக்கு வெளியே வந்து ஒரு 2-3 ஸ்டில் எடுத்துட்டு எனக்கு கோட் அண்ட் நெக் பேண்ட்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையுமே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருந்த மாலுக்கு போய் லஞ்சையுமே வந்து முடிச்சாச்சு. நூடுல்ஸ் அண்ட் ரைஸ்லாம் வந்து சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் வந்து கேப்சர் பண்ண மறந்துட்டேன். எனக்கு அன்றைக்கி நைட்டே வந்து நான் ரிட்டன் டிக்கெட் போட்டிருந்தேன். ஒரு 8 o'clock கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் எங்கேயாவது சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு சுத்த போயிருந்தோம் நானும் தம்பியும். அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு தான் ட்ராவல் பண்ணாலே வந்து தூக்கம் வராதே. ஸோ தூக்கம் வராமல் உருண்டுட்டே கிடந்தேன். அண்ட் இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, எனக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கூட டைம் இல்லை. நான் அப்படியே யூனிஃபார்மோடையே வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, take care.